மெர்லின் 2 தக்காளி எடுத்துட்டு வா சாமி. பத்தாது, அவசர அவசரமா வேற பக்கத்து வீடுனால டக்கு டக்குன்னு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. வாமா, என்னம்மா? ஏதாவது இது பிரியாணிக்கு என்ன எடுத்துட்டு போட்டாங்க? ஆமாம்மா, பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எடுத்து கொண்டு போய் வெளியே வைமா. சரி விடுங்க, அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். ஏய், இங்க வா. வா சாமி, அழகு பிள்ளை. அத்தை உடனே கொண்டு வந்துட்டா. ஏதாவது வேலை செய்யணுமாங்க அத்தை? ஆமா சாமி, பிரியாணி தேவையான வெளியே கொண்டு போய் வை. ஃபர்ஸ்ட் கடைக்கு எடுத்துக்கங்க. நிச்சயம் கடையில யாராச்சும் எடுத்து கொண்டு போவாங்களா? வெளியே பிரியாணிக்கு ஏதாச்சும் கடுகு போடுவாங்களா? என்ன ஒருத்தா கடைக்கு போட்டுதானே ஆகணும். கடுகுலாம் போட வேண்டாம். இந்தா பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். சின்ன மருமக பெருமைக்கு மாவு அடிக்கிற மாதிரி என்ன எடுத்து வைக்கணும்னு கேட்டா அப்படியே போயிட்டா. கல்லுப்பு எடுத்துக்கங்க. அவளுக்கு இதுதான் வேலை. ஆனா அவளை தான் தலையில் தூக்கி வச்சு ஆடுங்க. ஆடுறாங்க. சாக்குல என்னமோ சொல்லிட்டு போறா பாரு. வேற என்ன எடுக்குது? அப்பளம் எடுத்துக்கலாமா? பிரியாணியில அப்பளமாலாம ஓடுவ. ஏன் தங்கம் ஆளுக்கு வர ஆளுங்க ஏதாவது வேலை செய்யணுமான்னு கேட்கற அளவுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. என்ன சாமி, வெளியே கொண்டு போய் வை. தள்ள சும்மா நின்னுட்டே இருக்காத. நீங்க வந்து என்ன மேடம் அத்தை முட்டை என்ன மேடம் ஆக்கி இறக்கி போறீங்க? முட்டை வேக வைக்கணும். இல்ல ரொம்ப வேகமா அதே தள்ளுன்னு சொல்லிட்டு வந்த. என்னமா எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க. சரி மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போய் பக்கத்து வீட்டுக்காரவங்க குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லி திடீர்னு பிரியாணி செய்ய சொல்லிட்டாங்க. நம்ம தான் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்லங்க, நம்ம தான் சமையல்ல புளியாச்சு. சரின்ட்டு ஒரு மட்டன் பிரியாணி கேட்டாங்கன்ட்டு அறக்க பறக்க எல்லாம் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கோம். குயிக்கா எவ்வளவு சீக்கிரம் மட்டன் பிரியாணி செய்யறேன்னு பாருங்க, செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம். மணி வேற ஆயிடுச்சு. அவங்க 8 மணி கேட்டிருக்காங்க, இங்கேயே மணி 6 ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துல எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். விளையாட சாமி, வீடியோ தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். அத்தை இதை கொண்டு போய் வெளியே வைப்போம். வீடியோ மறைச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து கோமாளியாட்ட இங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். மஞ்சத்தூள் போடுவீங்க, அப்புறம் உப்பு புளி மிளகாய் எல்லாம் போடுங்க. போங்க, பிரியாணிக்கு என்னென்ன போடணும்னு கூட தெரியாது உங்களுக்கு. சொல்லி கொடுங்க. சரி, எல்லாம் நீங்க வெளியே போங்க. போத நானே செஞ்சுக்கிறேன். நான் செய்யறத ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க. ஷோ சாமி, மட்டன் அலசுனீங்களாமா? பாத்தீங்கன்னா 3 கிலோ கேட்டிருக்காங்க. 3 கிலோ மட்டன், 2 கிலோ அரிசி. அவங்க மட்டன் அதெல்லாம் சாப்பிடுவாங்க போல இருக்கு. அதனால 2 கிலோ பிரியாணி அரிசி, 3 கிலோ மட்டன். நம்ம மட்டன் சேர்த்து தான் போடுறோம். வாங்க, எவ்வளவு சீக்கிரம் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். நானு 3 மாசம் முழுகாம இருக்கிறதுக்கு உங்க குடும்பமே சேர்ந்து கரிச்சு கொட்டுதே. 15 மாசமா புள்ளக்காட்சி மாதிரி இருக்கிறா. இவளை யாரும் கரிச்சு கொட்ட மாட்டீங்களா? அடி, அது அவ வயிறே அப்படிதாண்டி. அத போய் வயிற சொல்றியே. அவ புள்ள காலேஜ் போயிட்டு. அடி, எனக்கெல்லாம் புள்ள பிறந்து என் புள்ள காலேஜ் படிச்சிட்டு இருக்குது. இங்க வந்திருக்க பாக்கலையா? யுவனி அவ ஆட்டி வைக்கிறாளே யுவனி, அவதாண்டி அவ புள்ள. அது கூட உனக்கு தெரியலையா? ஐயோ, இப்ப புள்ள தொல்லை தான் பெரிய பிரச்சனை. வேலை செய்யறதுக்கு வழியே காணும். வேலையை பாரு. ஆமா, புள்ள பெத்துக்க முடியாதவ எப்படி பேசுறா பாரு. நீங்க முழுகாமக்கிறேன் என்னத்த முழுகாமக்கிறீங்க? பிரியாணி போடுறீங்க பாத்தீங்களா? இது மாதிரி போன டைம் உங்க பாட்டி சட்னி ஒண்ணு செஞ்சு கொடுத்தாங்க. அதை தான் முழுங்காம இருக்கிறேன். வாங்க போங்க. நான் போய் படுத்து அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணி இவளுக்கு வேலையா இருக்கு. இருந்தா ஆமா. இதெல்லாம் நம்ம அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. அரட்டை அடிச்சது போதும், சட்டுப்புட்டு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. சொன்னா ஒரு கடைகளை கூட பொறுக்காது. அங்க பாரு மேடம் எப்படி படுத்திருக்காங்கன்னு. ரங்கநாதர் படுத்திருக்கலாம், பெட்ல படுத்திருக்காங்க. வேலை நம்ம செய்ய வேண்டியது. ரங்கநாதர் 40 நாள் ஓடிடுவா. இந்த அம்மா இங்கேதான் பாத்துருப்பாங்க. அம்மா தான் கேட்கணும். மருமம் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. நம்ம வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போ, நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் வந்து இங்க வேலை செஞ்சுக்கலாம். அவ என்னமோ வேலை செய்ய வந்தவ படுத்து கிடக்குறா. என்ன கதை? என்ன தெரியல, சின்ன மருமகள் அவ்வளவு. அடி, என்னை பேச விடுறீ. நீ என்னை பேசவே விட மாட்டியா? எப்போதும் இதே உங்களுக்கு பஞ்சாயத்து தான். எப்ப பார்த்தாலும் கூடி கும்பிச்சு வைமா, ஓரமா வைமா. இங்கே வீட்டே குனிசாமி வயிறு இதாயிடுது. ரொம்ப இருக்குமா குழந்தை? இப்பதான் அவ வேலை செஞ்சா அவங்களுக்கு பொறுப்பு. பெரிய குழந்தை. ஒரு வேலைக்குமே அவங்களுக்கு. சரி, தாலிக்கல குக்கர் எடுத்துட்டு வாங்க. குக்கர்ல தாளிச்சிடலாம். அவங்க தூக்குங்க. நான் தான் தூக்கிக்கிறேன். என்ன வேணும்? குக்கர் எடுத்துருவாமா, எடுத்துட்டு வந்துட்டான். கத்துக்கிறேன் மம்மி. நான் பிரியாணி தாளிக்க போறேன். யாரெல்லாம் பிரியாணி கத்துக்கணுமோ வந்து ஓரமா நின்று வேடிக்கை பாருங்க. தொந்தரவு பண்ணக்கூடாது. தொந்தரவு பண்ணாம, அதாவது வீட்டுல பண்ற பிரியாணியோட கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஒரு 5 கிலோ 10 கிலோ பிரியாணி ஆர்டர் வந்துச்சுன்னா எவ்வளவு குயிக்கா பண்றதுன்றத நேக்கா சொல்லி தரேன். சரியா?
எல்லா இன்கிரீடியன்ட்டும் எடுத்து நாங்க பக்கத்துல வச்சுக்கிறோம். பாஸ் சரி, பண்ணுவோம். எடுத்து நீ வைங்க. பார்த்துட்டு ரசிக்க ரசிக்க சாப்பிடணும். குடுக்கறதுக்கு சாப்பிட்டு எனக்கு பிரியாணி திங்கணும்னு தான் ஆசையா இருக்கு. சீக்கிரம் பழகும். அப்போ ஓடு நிக்காத ஓடு. பிரியாணி செய்ய கத்துக்கிறவங்க வந்து நின்னுங்க, எப்படி தாளிக்கிறேன்னு பாருங்க. இன்ஷல்லா மாஷல்லா பிஸ்மில்லா. எதுக்குமா பிரியாணி செய்யும் போது பிஸ்மில்லான்னு சொல்றீங்க? ஏம்மா, நம்ம தான் எல்லா சாமியுமே கும்பிடுவோம்ல. நம்ம பிரியாணி செய்ய தொழில் கத்துக்கிட்டது வந்து ஒரு முஸ்லிம்ஸ் அவங்கள்ட்ட தான் கத்துக்கிட்டேன். ஸோ குருவை அவங்க மனசுல நினைச்சிட்டு அப்படி பற்ற வைக்கிறேன். அடுப்பு பற்ற வைக்கும் போது அதே இந்து வீட்டில் சமைக்கும் போதுனா பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்குவோம். நம்ம எல்லாமே எல்லா மதமும் கும்பிடுறவங்க, எல்லாத்தையும் நேசிக்கிறவங்க தானே. சரி, சட்டிக்கு ஆயிடு. வாங்க, யாருமே வரல, ஒருத்தி கூட வந்து நிற்கல பிரியாணி கற்றுக்க. யாருக்கும் ஆசை இல்லை போல. ஆசை இல்லைன்னா பரவாயில்லைன்னு கொஞ்சம் வேலையா இருக்குது. பார்த்தா பாவமா இருக்கு. ஐயோ, உங்க கஷ்டம் வேணாமா? இது என்ன வேணும் சொல்லுங்க, எடுத்து கொடுக்குறேன். இப்போ நாங்க ஆயில் ஊத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய். பெரிய ஆர்டரா இருந்தா நம்ம பிரியாணிக்குன்னு தனியா மசாலா ரெடி பண்ணுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சி பண்ணுவோம். இது சின்ன ஆர்டர்ன்றதுனால சிம்பிளா அப்படியே போட்டு போட்டுதான். மக்களே, உங்க வீட்டுல சின்ன ஆர்டரும் பெரிய ஆர்டரும் பிரியாணி பண்ணணும்னா இந்த ஆலினால் அனுஷியா குக்கிங்க ஒரு தடவை ட்ரை பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய சமையல் ஆர்டரை எங்களுக்கு கொடுங்க. இதுல என்னென்னமா இருக்குது? பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கு மனமா இருக்கா பிரியாணி வாசத்துக்கு. அப்புறம் நம்மளோட சீக்ரெட் மசாலாவும் இருக்குது, அது அப்புறம் போட்டுக்கலாம். இதுல தான் மணக்குதா பிரியாணியே? வேற இல்லைம்மா மணக்குது. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகத்துக்கு தான் கேட்டேன். இதெல்லாம் போடுறதால தான் மணக்குதா பிரியாணி? இல்ல வேற எதுல மணக்குதுன்னு சொல்லுவேன். இல்ல கடுகு உளுந்து பருப்பு போட்டா மணக்குமா? எவ்வளவு கிச்சன்ல போயிட்டு கடுகு உளுந்து பருப்புலாம் எடுத்துட்டு வந்தாலுங்க. அதுதான் பெருக்காளியே எல்லாம் இருக்கு. வெங்காயம் என்னென்னு போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டாச்சு. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், சொல்லி முடிச்சதா ஆரம்பிடி. ஒரு பாட்டு பாடுற புதா பாடு. எங்க அத்தைக்கு கொஞ்சம் ஈரமே இல்லை அப்படின்னு சொல்லி பாடு. பச்சை மிளகாய் போட்டது கண்ணு எரியுமா? பச்சை மிளகா அது தாரம் இல்ல, எங்க மாமியாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. எனக்கு நெஞ்சில ஈரம் இல்லையா? அப்புறம் என் மனசுல ஈரம் இருக்கிறதுனாலதான் நீ இந்த வீட்டுல வாழ்றியே. சொல்லிட்டாங்க எல்லாரும். இல்லாட்டினா நீ எங்க போய் என்ன பண்ணுவியோ? பரதேசம் தான் போயிருக்கணும். பண்ணுங்க பண்ணுங்க. அடுத்தது ஏன் அப்படி சொன்னேன்னா, கேடு கட்ட தனமா போய் வாழ்ந்துட்டு வந்திருக்கீல, அதுக்கு சொல்றேன் கண்ணு. பரதேசம் போகணுங்க, மற்றபடி நான் ஒண்ணு இல்லை. அது என்ன உண்மைதான். போங்க. நீயே ஒத்துக்கிட்டியா? நீ தங்கம் இல்லை, மருமகதான் மருமகதான். அடுத்தது என்னங்க? வணக்கட்டுமா. சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சொல்ல நீ போடுறியா? சரி, அது மட்டும் வணக்கிறேன். வணக்கம். இல்ல வணக்கிற மாதிரி நடிக்கிறேன். நடிக்கத்தான் செய்வேன் காலத்துக்கும். உன்னால நடிக்கத்தான் முடியும், ரியாலிட்டியால வாழ முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், உன்னால நடிக்கத்தான் முடியும். நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரியே இருக்குது. செருப்பால அடிக்கிற கண்ணை அடிச்சிடுவேன், கூடிய சீக்கிரம் அடிச்சிடுறேன். இஞ்சி போட்டு பேஸ்ட் போடு. வணக்கட்டும். என்ன பண்ண போற? இஞ்சி போட்டு போடுற விடுங்க. இருமா, இன்னும் வெங்காயம் வணங்கவே இல்ல. ஐயோ சாமி, இருமா. நில்லுங்க. வெங்காயம் வணங்குச்சா? பாரு. எப்படி போட்டாலும் எல்லாம் வகுப்புக்குள்ள தேன போகும். நீங்க வேற. அதுக்கு பச்சை கறியா எடுத்து தின்றுப்பியா? வெந்து ருசியா தானே செஞ்சாதானே திம்ப. கட் பண்ணாதீங்க, வீடியோ மட்டும். சரி போடு. என் கைக்கால அப்பதான் டேஸ்ட் வரும். அவ்வளோதான். கிண்டி விடுமா. இதுல வச்சு நான் இன்னைக்கு பிரியாணி செஞ்சு ஆர்டர் கொடுத்த மாதிரி போட்டுங்களா? கரெக்டான நேரத்துக்கு ஆர்டர் கொடுத்த மாதிரி தான். வணக்கட்டும். நல்லா கறி நிறைய
இஞ்சி பூண்டு எதுக்கு போடுறாங்கன்னு தெரியுமா? அப்ப நான் எதுவுமே தெரியாது. சாப்பிடறத தவிர வேற எதுவுமே உங்க வீட்டுல சொல்லி தரல. பூண்டு எதுக்கு போடுறேன்னு தெரியுங்களா? டேஸ்டா இருக்கணும் பிரியாணிக்கு கரெக்டா போடுறோம். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து மட்டன் வந்து ஒரு சில பேருக்கு சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. மட்டன் நல்லபடியா வெந்து ஜீரணம் ஆகிறது தான் இஞ்சி பூண்டு தான் போடுறது. சரி, நம்மளும் உருட்டுவோம் கொஞ்சம். அடுத்தது நல்லா வணங்கட்டும் சாமி. எல்லாத்தையும் போட்டு கொட்டிடணும். குக்கர்ல தானே வேகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுருவியா? நீங்களா கத்துக்க நீங்க நான் கத்துக்க சீக்கிரம். சரி, நான் ஆசை ஏன் சொல்லுப்பா. தக்காளியை போடுறது தக்காளி நல்லா வணங்கட்டும். கல்லு போட்டுருவோம் இல்லையா? சரி, இது நான் போய் எப்பவுமே சமையல் பண்ணும்போது கைக்கு கண்ணாடி வளையல் போடவே கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப அவசரமா கிளம்பி விட்டு கிண்டும் போது ஒரு இதாக சமைக்கும் போது கண்ணாடி வளையல் உடஞ்சி சாப்பாட்டு விட்டு அந்த கண்ணாடி வளையல் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக சமைக்கும் போது போடுறேன். நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். சத்தமா பேசுறேன், அதனால தான் உங்களுக்கு கேட்கும். நான் சத்தமாக தான் சொல்லுவேன். எப்படி கரெக்டா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசிட்டேன். இந்த ஒரு டைலாக் தான் நல்லா சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா பேசிக்கிறேன். சத்தமா பேசுக்கண்ணு. மீண்டும் உங்களுக்காக மறுபடியும் கண்ணாடி வளையல் போட்டுட்டு எக்காந்து கொண்டும் பெரிய பெரிய சமையலும் செய்யக்கூடாது. சரி, முடியை கட்டிட்டு வந்து சமைக்கணும்னு சொல்லியிருக்கேன். முடியை கட்டினியா? அப்புறம் எதுக்கு நீ உங்களுக்கு சொல்ற? முடி விழுவும் தெரியாதா? நாங்கெல்லாம் சமைக்க போறப்ப தலப்பா மாதிரி கட்டிக்கிட்டு போவோம். ஒரு முடி கீழே விழுவ கூடாதுன்னு. அப்புறம் மேல துண்டு போட்டுக்குவோம். வேர்வை வந்து கீழே திட்டக்கூடாதுன்றதுக்காக சமைச்சிக்கிறதுக்கு. சுத்தபத்தமா செஞ்சு கொடுத்தாதானே நல்லா இருக்கும். கொஞ்சம் கிண்ணத்துல தண்ணி கொண்டு போமா. சுற்றுச்சு கைய. இவளை நம்பி விட்டுட்டு போன பாவத்துக்கு தண்ணியை கொடுத்து. சுட்டுடுச்சா? சுற்றுச்சுதான். தீனா சுடதான் செய்யும். அடுத்தபடியாக மட்டனை போடவும். அதை கட்டிக்கிட்டேன். சமத்து சூப்பர் டீமா. மட்டன் யார் அலசுனா? உங்க பொண்ண. அப்ப சுத்தமா தான் அலசிப்பா. என்ற புள்ள மேல நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா மருமக மேல நம்பிக்கை இருக்காது. அப்புறம் அடுத்து தானே போடும். மட்டனை வேக வைத்து 3 கிலோ மட்டன், 2 கிலோ ரைஸ் பிரியாணி. மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டுட்டு கிண்டி விடணும். உப்பு போட்டு கிண்டி விட்டு விசில போட்டு மட்டனை வேக விடணும். அப்புறம் ஒரு 5 விசில் வேக விட்டோமா? 5 வேக விட. ஏன்னா பீஸ் பெருசாக தானே இருக்கு பிரியாணி பீஸ். 5 விசில் வேக விட்டுட்டு அப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் ரைஸை போட்டு ஒரு விசில் தம் விட்டோம்னா பிரியாணி ரெடி. குக்கர் பிரியாணி. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம பிரியாணி தாளிச்சு விட்டு மட்டன்லாம் போட்டு 5 விசில் விட்டாச்சு. கறி நல்லா பஞ்சா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க விசில் அடங்கிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து அரிசியை போட வேண்டியதான். தேவையான அளவு தண்ணி வச்சாச்சு. அந்த தண்ணியே போதுமானது. அரிசியை போட்டு மறுபடியும் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டோம்னா பிரியாணி ரெடி. அரிசி போட்டாச்சு. இப்ப மறுபடியும் ஒரு விசில் விடணும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். முன்னாடி கறி வந்துச்சான்னு பார்க்கவே இல்லை பாருங்க. ஆஹா, கறி தொடும்போதே நல்லா வெந்திருக்கு. தானா உடையுது. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு விசில் தம் விட்டா போதும். பிரியாணி ரெடி. கொஞ்சம் வேகட்டும் அப்படியே.
அரிசி போட்ட ஒருபாடு நல்லா தலை போலான்னு கொதிக்குதுங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், பிரியாணி ரெடி. இப்போ ஒரே ஒரு விசில் விட்டா போதும். கொல அரிசியும் வெந்துடும், கறியும் வெந்துருச்சு. நல்லா கம கமன்னு வாசமான பிரியாணி ரெடி. ஓகே மக்களே, வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்தடுத்த பிரியாணி ஆர்டர்கள் எங்களுக்கு கொடுங்க. கோயம்புத்தூர் சர்க்கிளில் எங்கே வேணாலும் நாங்கள் செஞ்சு தரோம். அதாவது வெளியூராக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே வந்து கூட நாங்கள் செஞ்சு தரோம். எங்களுடைய கைமானத்தை ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அடுத்தடுத்து உங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு கூப்பிடுங்க. முழு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆல் இன் ஆல் அனுஷ்யா. பாய்.